Welcome to the squad. This is Logic Ivo. And இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஜோஹோ ரேபிட் ஃபயர் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ 5 questions ஜூலை 2024 ஜோஹோ ரவுண்ட் 1 கேட்ட இன்டர்வியூ questions. அண்ட் இது வந்து நம்ம லாஜிக் ஐவோ ஸ்குவாடில் இருக்கிற ஒருத்தங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற 5 questions அவங்க சென்ட் பண்ண கொஷின் தான். அவங்க வந்து ஜூலை 2024 வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்களும் எப்பயாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற கொஷின்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் gomes.io இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். ஸோ மேபி அடுத்த தடவை அந்த கொஷின்ஸும் நான் வந்து சால்வ் பண்ணி போடுறேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இல்லை? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின். 4 mat weavers can weave mats in 4 days. At the same rate, how many mats would be woven by 8 mat weavers in 8 days? ஓகே, அதாவது என்னன்னா இந்த மேட் வீவர்ஸ் அப்படிங்கிறது இந்த கட்டில்லாம் பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 4 பேர் சேர்ந்து 4 நாளில் 4 மேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே ஸ்பீடில் அவங்க பண்ணுறதா இருந்தால் 8 பேர் சேர்ந்து 8 நாளில் எத்தனை பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான். இப்போ 4 பேர் 4 நாளில் 4 பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 8 பேர் 8 நாளில் 8 தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தப்பு. ஓகே, 8 நாளில் 8 பண்ண முடியாது அவங்களால, அதை விட நிறையவே பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு நான் முதல்ல சொல்கிறேன். இப்போ 4 மேட் வீவர்ஸ் 4 நாளில் 4 மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 வீவர்ஸ் 4 நாளில் 4 மேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 நாளில் 4 மேட் அப்படின்னா அப்போ 1 டேல 1 மேட்டா? ஏன்னா 4 டேஸில் அவங்க 4 மேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 டேல 1 மேட் தானே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சிம்பிளா 4 நாளில் 4 மேட் பண்ணுறப்ப ஒரு நாளில் 1 மேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 4 பேர் சேர்ந்து 4 வீவர்ஸ் வந்து 1 டேல 1 மேட் பண்ணுறாங்க அப்படின்னா 8 வீவர்ஸ் சேர்ந்து 1 டேல எத்தனை மேட் பண்ணுவாங்க? 2 மேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் சிம்பிளாக புரியுதா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க மொதல் ஸ்டேட்மெண்ட், அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். 4 நாளில் 4 மேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளில் 1 மேட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் 4 பேர் சேர்ந்து அப்போ ஒரு நாளில் 1 மேட் பண்ணுறதா இருந்தால் 8 பேர் சேர்ந்து, ஏன்னா 2 நாள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் சேர்ந்து 1 மேட் பண்ணுறாங்க, இன்னொரு 4 பேர் சேர்ந்து இன்னொரு மேட் பண்ணுறாங்க. ஸோ 8 பேரால் ஒரு நாளில் 2 மேட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் 1 டேல 2 மேட் அப்படின்னு சொல்லி இங்கே ரிலேஷன்ஷிப் வருது. நம்மளுக்கு இங்கே ஆக்சுவலாக எத்தனை டேஸ் இருக்குது? 8 டேஸ் இருக்குது. அப்போ 8 டேஸில் 2 into 8 that is equal to 16 mats. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 16 மேட்ஸ் அவங்களால பண்ண முடியும் 8 பேர் சேர்ந்து 8 டேஸில். ஓகே, இதில் வந்து இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஜென்ரலாக 2 பேர் 2 வகையாக தப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக 8 டேஸ் அப்படின்னு போடலாம், இன்னொன்று 8 into 8 64 டேஸ் அப்படின்னு கூட போடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஏஐட்ட கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஏஐ மோஸ்ட்லி தப்பாக தான் சொல்லுது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பண்ணுறது கரெக்டு, பெட்டர். நீங்கள் பண்ணி தப்பானா கூட ஓகே, ஏஐனால தப்பாச்சுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 நாளில் 4 மேட்னா ஒரு நாளில் 1 மேட்டு. அண்ட் 4 பேரால் ஒரு நாளில் 1 மேட் செய்ய முடியுதுன்னா 8 பேரால் ஒரு நாளில் 2 மேட் செய்ய முடியும். அப்போ 8 நாளில் அவங்க எத்தனை மேட் செய்வாங்க? 2 into 8. ஒரு நாளில் 2 மேட்னா அப்போ 8 நாளில் 2 into 8 16 மேட்டு. ஓகே, சிம்பிளான லாஜிக் தான் இருக்குது. ஃபார்முலாவோ வேறு எதுவுமே யோசிக்க வேணாம், சும்மா பேசிக் லாஜிக் வச்சு பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டோம். 2வது கொஸ்டின் போகிறோம். In a class, the boys and girls are in the ratio 5:3. பாய்ஸும் கேர்ள்ஸும் 5:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. இஃப் தேர் வேர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ், த நம்பர் ஆஃப் பாய் ஸ்டூடெண்ட் இஸ். ஓகே, 40 பேர் மொத்தமாக கிளாஸில் இருந்தாங்கன்னா பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ B:G is equal to 5:3. பாய்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து 5:3. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x எடுக்க போகிறோம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம். ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் இதே ஃபார்மேட் தான். நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 5x, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 3x.
அண்ட் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து 40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 5x + 3x is equal to 40. அப்போ 8x is equal to 40. x is equal to 40/8, that is equal to 5. அவ்வளோதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ என்னது எங்கேயோ ஒன்று இடிக்குதே. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நம்ம கண்டுபிடிச்சோம். இவங்க ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கே பி இஸ் ஈக்குவல் டு 5xன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ 5 × 5 that is equal to 25. ஸோ 25ங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தேவை. இந்த மாதிரி எக்ஸ் கண்டுபிடிச்சதும் தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ பேசிக்காக அங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி கொடுத்தாலே வந்து B/G அப்படின்னு கொடுக்குறப்ப பாய்ஸோட கவுண்ட் வந்து 5x, கேர்ள்ஸோட கவுண்ட் வந்து 3x அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததுனால 5x + 3x அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கேயோட நிப்பாட்டிடக்கூடாது. அங்கே பாய்ஸ் கவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அந்த 5 × xக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேர்ள்ஸ் கவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா 3 × x, அதாவது 15 கேர்ள்ஸ் அண்ட் 25 பாய்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் போகிறோம். rapid fire. Okay, the shopkeeper got இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் பார்ப்போம். The shopkeeper got 25% loss. ஓகே, 25% லாஸ்ல ஒரு இதை விற்கிறாங்க. If he had $60 more on the items, he would have got 5% profit. What is the cost price அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கி 25% லாஸ்ல விற்கிறாரு. ஓகே, அதே பொருளுக்கு அவர் 60 ரூபாய் கூட்டி வித்திருந்தாருன்னா அல்லது $60 கூட்டி வித்திருந்தாருன்னா அவருக்கு 5% லாபம் கிடைச்சிருக்கும். அப்போ அதோட ஒரிஜினல் விலை என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஷாப்கீப்பர் வந்து 25% நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 25% நஷ்டம் அப்படின்னா 25/100 into காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா 25% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு நஷ்டமாகுது, அதனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு அவரோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, சிம்பிளா காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின வேலை மைனஸ் 25/100 into காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடுறேன். அதாவது அவர் 25% நஷ்டத்தில் விற்கிறதுனால. ஓகே, அதனால மைனஸ் 25/100 into சிபி அப்படின்னு போடுறேன். இதுதான் அவரோட செல்லிங் ப்ரைஸ், அவர் வந்து விற்ற விலை. ஓகே, இதே இது அவர் 60 ரூபாய் அதிகமாக வித்திருந்தாரு அப்படின்னா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் 60. ஓகே, 60 ரூபா அதிகம் வச்சு வித்திருந்தாரு அப்படின்னா அப்போ அவர் எந்த நிலைமையில் இருந்திருப்பாரு, அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் 5%. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 5/100. ஓகே, இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போடுறோம், ஏன்னா அவர் 5% லாபம் கிடைச்சிருக்கும். 5%ங்கிறதுனால 5/100 into காஸ்ட் ப்ரைஸ், அண்ட் அது வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால இங்கே ப்ளஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ SP + 10 + 60 is equal to CP + CP into 5/100. இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. சால்வ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அந்த பர்சன்டேஜ் எல்லாம் டீல் பண்ணாமல் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த CP - 25/100 into CP அப்படின்னு இருக்கலாம். 25/100னா என்ன, 0.25. அப்போ 1 - 0.25 CP, அதாவது இதை 0.75 CP அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அதாவது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தோணிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே 0.75 CPன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 25% லாஸ் அப்படின்னா வாங்கின விலைக்கு 75% விலையில தான் அவர் வித்திருப்பார். ஓகே, அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்னா அவருக்கு 25% நஷ்டம் அப்படின்னா அவர் 75 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த லாஜிக்கில் டேரெக்டாக நீங்கள் 0.75 CP is equal to SP அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை டேரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். அந்த பர்சன்டேஜ் டிவிஷன் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல SP + 60 is equal to 5/100ங்கிறது 0.05 CP, இங்கே 1 CP இருக்குது. ஸோ இது 1.05 CP அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண மாதிரி, அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எப்படி சொல்கிறேன். அப்படி தான் நான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்றால் அது கூட பண்ணலாம், எதுவும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ இந்த எஸ்பிக்கு பதிலாக அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 0.75 CP + 60 is equal to 1.05 CP. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒரே ஒரு வேரியபிளாக மாற்றிட்டோம். இப்போ இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே 0.75 CP இருக்குது, இங்கே 1.05 CP இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை அந்த சைடு கொண்டு போனோம்னா 1.05 minus 0.75. ஓகே, இது என்ன 0, இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இங்கே 10 ஆகுமா, ஸோ 30. ஸோ
இது வந்து +30 தான். 1ல் இதில் தான் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது 0.30 சிபி இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி ஆகுது இந்த ஈக்குவேஷன். ஓகே, ஒன்றும் இல்லை, சப்ட்ராக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணவில்லை. இப்போ இந்த போர்ஷனில் மிச்சத்தை இவாலுவேட் பண்ணலாம். நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன தேவை, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 0.3. ஓகே, அப்போ 60 டிவைடட் பை 0.3னா என்ன, மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணனா இது 600/3 அப்படின்னு ஆகுது, அதாவது 200. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் 200. ஓகே, இந்த இடத்துல அது டாலர்ஸில் இருக்குது, ஸோ டாலர்ஸ்னு போட்டுக்கோங்க. $200 வாங்கியிருக்காரு அவர் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து $200. இது 3வது ப்ராப்ளம் சால்வ். அடுத்த கொஸ்டின் போகிறோம். கமான், ஃபயர். a train of 500 meters long. ஓகே, ட்ரெயின் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ட்ரெயின் வந்து 500 meters long, அது வந்து 63 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. மேன் ட்ராவல்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 3 kilometers. ஆக்சுவலி அவங்க கொஸ்டின் கொடுக்குறப்ப கொஞ்சம் இது தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 3 km/h இருக்கணும். ஓகே, அவர் வந்து 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற, அவர் 3 km/h வேகத்தில் போகிறாங்க. ட்ரெயின் வந்து 63 km/h வேகத்தில் போகுது. ஏன் 63 அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இது சால்வ் பண்ணுறப்போ புரியுது. ஏன் அவங்க வந்து ஈஸியாக அந்த மாதிரி 63ன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அவங்க பண்ணுற உதவி, அது ஏன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரியும். இன் ஹவு மெனி செகண்ட்ஸ் த ட்ரெயின் கிராசஸ் த மேன். ஓகே, அந்த இதில் கொஞ்சம் வேர்டிங்ஸ் அவங்க டைப் பண்ணதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால வேர்டிங்ஸ் வந்து ஆக்யூரேட்டாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஞாபகம் வச்சு அந்த கொஸ்டினை டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன், தேங்க்யூ, கொடுத்தமைக்கு நன்றி. அதனால் நான் குறைலாம் சொல்ல, சாரி. ஓகே, ஸோ இது வந்து ட்ரெயின், இது வந்து ஒரு மனுஷன். ஓகே, இப்போ இவர் வந்து 3 kmph ட்ராவல் பண்ணுறாரு, 3 km/h. இந்த ட்ரெயின் வந்து 63 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, அண்ட் இவங்க 2 பேரும் சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதையும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடெல்லாம் வச்சு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சேம் டைரக்ஷனில் போனால் ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ஸ்பீடை ஆட் பண்ணணும். ஓகே, சிம்பிளாக இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சேம் டைரக்ஷன்னா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ப்ளஸ். ஓகே, இதை ரெண்டுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ என் பக்கத்தில் ஒருத்தன் என்னைய கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், நானும் வேகமாக நடக்கிறேன் அப்படின்னா அவன் என்னைய கிராஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இதே இது நான் எதிர் திசையில் நடக்கிறேன் அப்படின்னா, நீ கொஞ்சம் வா நான் கொஞ்சம் வரேன், 2 பேரும் சேர்ந்து டக்குன்னு கடந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ 2 ட்ரெயின் எதுக்காப்புல வந்துட்டு இருக்கு அப்படின்னா வேகமாக கிராஸ் பண்ணிடும். ஒரு ட்ரெயின் நிற்கிது, இன்னொரு ட்ரெயின் மட்டும் தான் போகுது அப்படின்னா கிராஸ் பண்ண லேட் ஆகும். இதுவே 2 ட்ரெயினும் சேர்ந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா 2 பேருமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தரை கம்பேர் பண்ணுறப்போ இன்னொருத்தவங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து அவங்க 2 பேரோட ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் என்னவோ அதுதான் அவங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் யோசிக்க வேணாம். சேம் டைரக்ஷனாக இருந்தால் ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் ஸ்பீடை ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சேம் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீடை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 63 அப்படின்னு கொடுத்ததுனால 63 - 3 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 60ன்னு ஒரு ரவுண்டான நம்பர் வருது, விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ், ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பீடு வந்து 60 km/h முடிவு பண்ணிட்டோம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 500 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 500 meters அப்படின்னா பேசிக்லி 0.5 kilometers, அரை கிலோமீட்டர். ஓகே, ஏன்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். ஸோ 500 metersங்கிறப்ப அரை கிலோமீட்டர். அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல என்ன 0.5 டிவைடட் பை ஸ்பீட் என்ன 60. இந்த இடத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். மேலே இருக்கிறது கிலோமீட்டர், கீழே இருக்கிறது km/h. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். மேலே இருக்கிறது 500னால 500ன்னு அப்படியே டேரெக்டாக போட்டிங்கன்னா எனக்கு கீழே தான் 60 இருக்கு இல்லையா, மேலே எப்படி 0.5 வர முடியும், 500ஆக தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவாளித்தனமாக யோசிச்சோம்னா அது தப்பு. ஏன்னா மேலே இருக்கிறது கிலோமீட்டரில் நம்ம போடணும், ஏன்னா கீழே இருக்கிறது km/h ஸ்பீடில் இருக்குது. ஸோ 0.5 டிவைடட் பை 60. ஓகே, இது வந்து ஆன்சர் வந்து டைம் எதில் கொடுக்கும், ஹார்ஸில் கொடுக்கும். ஏன் ஹார்ஸில் கொடுக்கும் அப்படின்னா ஸ்பீடு வந்து km/h வச்சுருக்கோம். நமக்கு ஆன்சர் எதில் தேவை, செகண்ட்ஸில் தேவை. ஸோ 0.5 டிவைடட் பை 60 இன்டூ 60 இன்டூ 60.
ஒரு 60 எதுக்குன்னா ஹார்ல இருந்து மினிட்ஸாக மாற்றுறது, இன்னொரு 60 எதுக்குன்னா மினிட்ஸ்ல இருந்து செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு. ஸோ ஒரு 60 ஒரு 60 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0.5 இன்டூ 60 இங்கே இருக்கிற 10 அங்கே இருக்கிற 0 போயிடுச்சுன்னா 5 இன்டூ 6 தட் இஸ் ஈக்குவல் டு 30 செகண்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். நான் வேகமாக தான் போகிறேன், எனக்கும் தெரியுது. ஆனால் நிறைய பேர் வேகமாக போகிறதான் சொல்லி எதிர்பார்த்தீங்க. ஸோ வேகமாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரெண்டே ஃபார்முலா தான். ஒன்று சேம் டிஸ்டன்ஸ் சேம் டேரக்ஷனில் போனால் சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸ்பீடை, ஆப்போசிட் டேரக்ஷனில் போனால் ஆட் பண்ணணும் ஸ்பீடை. இன்னொன்று டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது 4th கொஸ்டின் சால்வ். அடுத்த கொஸ்டின் போகிறோம், லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, கமான் ஜோஷ் மெயின்டைன் பண்ணுறோம். The car travels from city A to city B in 60 kilometers per hour. Okay, and returns in 75 kilometers per hour. The total time traveled is 6 hours. ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு காரு ஏலேருந்து பிக்கு போகுது. இப்போ லேட்டஸ்டே திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நான் திருநெல்வேலி அதனால தான் சொல்கிறேன், நான் காலேஜ் படித்தது மதுரை. ஸோ திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போகிறப்ப 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். மதுரையிலேருந்து திருநெல்வேலி வர்றப்ப 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரான். அண்ட் அவனுக்கு வந்து மொத்தமாக 6 மணி நேரம் ஆயிருக்கு டைமு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் என்ன, ஆக்சுவலி திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் கண்டுபிடிக்காதீங்க, இந்த வேகத்தில் போனால் போயிட்டு வந்துக்க முடியாது. நான் சொல்கிறேன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிய வேண்டிய ஒரே ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அண்ட் இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் தான். ஆனால் அவங்க டைமுங்கிற ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, கம்பைண்டான டைமுங்கிற ஒரு ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா. நான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறத எக்ஸ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ போகிறப்ப ஏ டு பி, ஓகே, அடையார் ஆனந்தபவன் கிடையாது, ஏலேருந்து பிக்கு போகிற டைம். ஸோ ஏ டு பிக்கு இருக்கிற டைம் எப்படி அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிவைடட் பை அதோட ஸ்பீட் என்ன 60. அதே மாதிரி பி டு ஏ, பி டு ஏக்கு டிஸ்டன்ஸ் என்ன எக்ஸ் டிவைடட் பை அதோட ஸ்பீட் என்ன 75. போகிறப்பையும் அதே டிஸ்டன்ஸ் தான், வரப்பையும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நான் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே மதுரை அங்கிட்டு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடாது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ x/60 x/75. இது வந்து T1 அப்படின்னு வச்சுக்கிறோம், இதை வந்து T2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இது போனதுக்கான டைம், இது வர்றதுக்கான டைம். அண்ட் ஓவரால் என்ன சொல்கிறாங்க, போயிட்டு வர்றதுக்கு சேர்த்து 6 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. ஸோ x/60 + x/75 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, நான் இங்கே இடத்துல எந்த கன்வர்ஷனும் பண்ணல, ஏன்னா அது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, இது ஹார்ஸில் இருக்குது. ஸோ எந்த கன்வர்ஷனும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டிஸ். ஓகே, அதுதான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன். ஓகே, 75 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னு வரும். 60ல் 150 வராது. ஆனால் 75 × 4ன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 300 வரும். ஏன்னா 2 × 2ங்கிறப்ப 150னா × 4ங்கிறப்ப 300 அப்படின்னு வரும். 60ல் கண்டிப்பாக 300 வந்துடும், ஏன்னா 6 5 are 30 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து 5x, இது 4x அப்படின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, 9x டிவைடட் பை 30 இஸ் ஈக்குவல் டு 6. 9x இஸ் ஈக்குவல் டு 1800 இல்லை 180ன்னு நினைக்கிறேன். 180 தானே, 60 × 30, எஸ் 180. ஸோ x இஸ் ஈக்குவல் டு தப்பாக பண்ணுறேன்னா 9x டிவைடட் பை 30 இஸ் ஈக்குவல் டு 6. இது வரைக்கும் கரெக்டு தானே? ஓகே, x இஸ் ஈக்குவல் டு 6 × 30. 6 3s are 18, 18 ஒரு 0 டிவைடட் பை 9. x இஸ் ஈக்குவல் டு 20. 20 கிலோமீட்டராக இருக்கும். அப்படி இருக்காது, ஏதோ தப்பு பண்ணுறேனே. இங்கே 13 போட்டிருக்கேன், எல்சிஎம் 300ன்னு சொன்னேன். ஸோ 300 தான் இருக்கணும். ஸோ அப்போ இது என்ன, இது 1800 வரும். அப்போ இது வந்து 200. ஸோ ஆன்சர் வந்து 200 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ரெண்டு சிட்டிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர்ஸ். இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கிறப்ப 300ன்னு சொல்லிட்டு 13 எழுதிட்டேன், அங்கே தான் தப்பு. ப்ராப்ளம் நீங்கள் பார்க்குறப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறப்ப மைண்ட்லேயே நிறைய விஷயத்த போடுறோம். நான் ஒரு பெரிய கெட்ட வார்த்தை எதுவும் பேசக்கூடாது, நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு நானே வந்து மைண்டில் போடுறேன்னு சொல்லிட்டு எதுவும் தப்பாக போட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லாக கரெக்டாக போடுங்க. எல்சிஎம் இந்த இடத்துல 300. பேசிக்காக சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியது T1 T2 ரெண்டு இது எழுதுறோம். ஓகே, போகிறப்ப இருக்கிற டைம் T1 x/60. எக்ஸுங்கிறது அந்த டிஸ்டன்ஸ், போன ஸ்பீடு வந்து 60. ரிட்டர்ன் வர்றப்ப x/75. எக்ஸ் டிஸ்டன்ஸ், ரிட்டர்ன் வர ஸ்பீடு வந்து 75. அண்ட் T1 + T2 அந்த கம்பைன்ட் டைம் வந்து 6 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அது ஈக்குவேஷன் எழுதிட்டீங்கன்னா பேசிக்கலி நீங்கள் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது தான். சால்வ் பண்ணுறப்ப தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணுங்கள், எல்சிஎம் முழுங்காங்க.
அவ்வளோதான். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தெரில. 5 கொஸ்டின்ஸ். இந்த 5 கொஸ்டின்ஸும் ஜூலை 2024 சோஹோவோட ரவுண்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். அனுப்புனவங்க அவங்களுக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சு சாரு ப்ரௌன் ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட யூசர் நேம். ஐ டோன்ட் ரியலி ரிமெம்பர் இட். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் சாரு. வேறு யாராச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அனுப்புங்க. அடுத்த வீடியோ பண்ணலாம். தரா.